வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கதைக்குள்ள போகலாம். சரித்திரத்துல சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற 3 தருணங்கள், ஆனா அதையெல்லாம் இணைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த சின்னம், ஒளி. இது ஒரு தத்துவஞானி, ஒரு ரட்சகர், அப்புறம் ஒரு ஓவியர், இவங்கள பத்தின ஒரு கதை. வாங்க, இந்த ஒளியோட பயணத்தை நாமளும் சேர்ந்து பின்தொடரலாம். நம்ம கதையோட மையமே இந்த ஒளிதான். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒளி வெறும் பார்க்கறதுக்கு மட்டும்தானா? இல்ல, சில நேரம் அது உண்மையை தேடுற ஒரு கருவியா இருக்கு. ஆனா வேற சில நேரங்கள்ல ஒருத்தரை கைது செய்யற ஆயுதமாவும் மாறுது. இந்த 2 விதமான ஒளிகளோட கதையத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்போ இந்த 2 காட்சியும் கொஞ்சம் பாருங்களேன். இடது பக்கம் பட்ட பகல்ல ஒரு தத்துவஞானி கையில விளக்கோட போறார். எதுக்கு? ஒரு நேர்மையான மனுஷனை தேடி. இது ஒரு உருவக ஒளி. ஆனா வலது பக்கம் பாருங்க, நடுராத்திரியில ஒரு கும்பல் தீப்பந்தங்களோட ஒருத்தரை கைது செய்ய தேடுது. இது நேரடியான வன்முறைக்கான ஒளி. ஒன்னு ஞானத்தை தேடுது, இன்னொன்னு அழிவை தேடுது. அப்போ இங்க தான் நம்மளோட முக்கியமான கேள்வி வருது. நேர்மைய தேடுற ஒரு தத்துவஞானியோட விளக்குக்கும் இயேசுவ கைது செய்ய வந்த கும்பலோட தீப்பந்தத்துக்கும் என்னதான் தொடர்பு? இந்த 2க்கும் பின்னாடி இருக்கிற ஆழமான தொடர்பை தான் நாம இப்போ ஆராய்ச்சி போறோம். கடைசியில இந்த 2 ஒளிகளும் எப்படி ஒரு புகழ்பெற்ற ஓவியத்துல ஒன்னா சந்திக்குதுன்னு பார்க்க போறோம். சரி, நம்ம மர்மத்தோட முதல் பகுதிக்குள்ள போலாம். டயோஜெனஸ், இந்த தத்துவஞானியோட கதையிலிருந்து ஆரம்பிப்போம். பட்டப்பகல்ல கையில விளக்கோட அலைஞ்ச ஒரு மனுஷன் எதுக்காக அப்படி செஞ்சாரு? அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்ன இந்த ஒரு பதில் ரொம்பவே பிரபலம். நான் ஒரு மனிதனை தேடுகிறேன். ஆனா அவர் ஏதோ ஒரு சாதாரண மனிதரை தேடல. உண்மையிலே ஞானமும் நேர்மையும் கொண்ட ஒரு உண்மையான மனிதனை தேடினாரு. அவரை சுத்தி இருந்த சமூகத்துல அப்படி ஒருத்தர் கூட இல்லைங்கிறது தான் அவரோட ஆதங்கம். இந்த டயோஜெனஸ் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு சினிக் தத்துவஞானி. சமூகத்தோட எல்லா கட்டுப்பாடுகளையும் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு பெரிய மண்பானையில தான் வாழ்ந்தாரு. அப்போ அவரோட அந்த கைவிளக்கு வெளிச்சம் பார்க்கறதுக்காக இல்ல, அது ஒரு குறியீடு. அவர் வாழ்ந்த சமூகம் தார்மீக ரீதியா இருட்டுல மூழ்கியிருக்கு. அந்த இருளை கேள்வி கேட்கத்தான் இந்த விளக்குன்னு ஒரு காட்டினாரு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, டயோஜெனஸோட ஒழுங்குறது ஞானத்தை தேடுறதுக்கான ஒரு கருவி. அது ஒரு எதிர்ப்பு. அது மனித முயற்சியோட ஒளிய குறிக்குது. சரி, இப்போ ஒரு நிமிஷம் தேடுற ஒளியில இருந்து தானாவே இருக்கிற ஒரு ஒளிக்கு நம்ம கவனத்தை திருப்புவோம். இது முற்றிலும் வேற ஒரு கண்ணோட்டம். லக்ஸ் இன் டெனிப்ரிஸ், இது ஒரு லத்தின் சொற்றொடர். இதுக்கு அர்த்தம் இருளில் ஒளி. இது யோவான் நற்செய்தியோட மைய கருத்து. இதன்படி ஒளிங்கிறது நாம தேடி கண்டுபிடிக்கிற விஷயம்ல, அதுவே தெய்வீகத்தோட வெளிப்பாடு. அந்த ஒளிய இருளால புரிஞ்சுக்கவோ ஜெயிக்கவோ முடியாது. இது டயோஜெனஸோட தேடல் தத்துவத்திலிருந்து ஹோல் டியூன் வேறையானது. இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த தெய்வீக ஒளி உண்மையை தேடி போறதில்ல. ஏன்னா அதுவே உண்மை. அது ஏற்கனவே அங்க பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கு. அதை நாம ஏத்துக்கிறோமா இல்லையாங்கிறது தான் கேள்வி. இப்போதான் கதை ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. நாம பார்த்த இந்த 2 விதமான ஒளி பற்றிய கருத்துக்களும் ஒரு வியத்தக மோதல்ல சந்திக்குது. மனுஷனோட தேடுற ஒளி தெய்வீகத்தோட வெளிப்படுற ஒளிய சந்திக்கும்போது என்ன நடக்குது? அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கெத்சமனே தோட்டம், நடுராத்திரி, ரொம்ப அமைதியா இருக்கு. திடீர்னு ஆயுதங்களோட ஒரு பெரிய கும்பல் அந்த தோட்டத்துக்குள்ள நுழையுது. பதட்டம் அதிகமாகுது. அவங்க கையில என்ன இருந்துச்சுன்னு யோவான் சொல்றாரு தெரியுமா? விளக்குகளும் தீவட்டிகளும். அதாவது மனுஷனால உருவாக்கப்பட்ட செயற்கையான ஒளிகள். இயற்கையான இரவோட இருட்ட ஜெயிக்க மனுஷன் கண்டுபிடிச்ச கருவிகள். இந்த உரையாடல் இது சாதாரண உரையாடல் இல்ல. இயேசுவோட பதில் நானேங்கிறது வெறுமனே தன்னை அடையாளம் காட்டுறதுக்காக சொல்லப்பட்டது இல்ல. பழைய ஏற்பாட்ல கடவுள் தன்னை வெளிப்படுத்தின பேரா அது பார்க்கப்படுது. அதனால அந்த ஒற்றை வார்த்தையில ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஆயுதம் வச்சிருக்கிற வீரர்கள் வெறும் ஒரு வார்த்தையை கேட்டதும் பயந்து போய் பின்வாங்கி தரையில விழுறாங்க. இது எதை காட்டுதுன்னா, தெய்வீக ஒளியோட சக்தி மனுஷனோட செயற்கை ஒளியையும் ஆயுதங்களையும் விட எவ்வளவு வலிமையானதுங்கிறத காட்டுது. இங்கதான் இந்த கதையோட உச்சகட்ட முரண்பாடே இருக்கு. அதாவது இந்த உலகத்தோட இருட்டு தன்னோட சின்ன சின்ன செயற்கை விளக்குகளை வச்சுக்கிட்டு தன்னை உலகின் ஒளின்னு சொன்னவரையே பிடிக்க முயற்சி பண்ணுது. இந்த ஒரு தருணத்துல தான் டயோஜெனஸோட தேடுற ஒளியும் இயேசுவோட தெய்வீக ஒளியும் நேருக்கு நேரா மோதுது. சரி, இந்த ஒரு ஆழமான தருணத்தை, இந்த முரண்பாட்டை அப்படியே ஒரு ஓவியமா மாத்தின ஒரு கலைஞரை பத்தி இப்ப பார்க்கலாம். நம்ம புதரோட கடைசி துண்டு இதுதான். கரவாஜியோவோட இந்த கிறிஸ்துவை கைது செய்தல் ஓவியத்தை கொஞ்சம் ஒத்து பார்ப்போம். இதுல ஒளிங்கிறது வெறும் வெளிச்சம் இல்ல, அதுவே ஒரு கேரக்டர் மாதிரி. ஆனா இந்த ஓவியத்துல இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த கைவிளக்க பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஆள் வேற யாரும் இல்ல, ஓவியர் கரவாஜியோவே தான்.
அவர் தன்னைத்தானே அந்த காட்சியில வரைஞ்சிருக்காரு. அப்போ கரவாஜியோட அந்த விளக்கு ஒரு பாலமா வேலை செய்யுது. டயஜனஸ் மாதிரி அவர் எதையும் தேடல, ஆனா ஏற்கனவே அங்க நடந்துகிட்டு இருக்கிற ஒரு தெய்வீக உண்மையை பார்க்கறதுக்கும் நமக்கெல்லாம் காட்டுறதுக்கும் தன் விளக்க உயர்த்துறாரு. இதன் மூலமா அவர் நம்மையும் அந்த நிகழ்வோட சாட்சிகளா மாத்துறாரு. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்ததுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? 2 விதமான ஒளிகள், 2 விதமான உலக பார்வைகள். இத ஒன்னு தொகுத்து பார்த்திடலாம். இந்த அட்டவணை ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் விளக்குது பாருங்க. ஒரு பக்கம் தத்துவ ஞானியோட ஒளி, அது ஒரு கருவி, அது உண்மைய தீவிரமா தேடுது. இன்னொரு பக்கம் தெய்வீக ஒளி, அதுவே ஒரு யதார்த்தம், அது உண்மைய வெளிப்படுத்துது. ஒன்னு மனிதனோட முடிவே இல்லாத தேடலை குறிக்குது, இன்னொன்னு தெய்வீகத்தோட முழுமையான வெளிப்பாட்டை காட்டுது. அப்போ சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் விஷயம். ஒன்னு கேள்விகளால் ஆனது, இன்னொன்னு பதிலால் ஆனது. ஒன்று மனித முயற்சியை பற்றியது, மற்றொன்று தெய்வீக அருளை பற்றியது. இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. டயோஜனஸ் ஒரு நேர்மையான மனுஷனை தேட தன்னோட விளக்க யூஸ் பண்ணாரு. ஆனா ஓவியர் கரவாஜியோ எதையும் தேடாம அங்க இருக்கிறத பார்க்கறதுக்கு மட்டும் தன் விளக்க உயர்த்துறாரு. இதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? ஒருவேளை உண்மையான ஞானம்ங்கிறது முடிவே இல்லாம தேடுறதுல இல்லாம நம்ம கண்ணு முன்னாடியே பிரகாசிக்கிற ஒளிய கவனிக்கிற திறமையில தான் இருக்குமோ? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.